எப்படி இருக்கு? நீங்க தலைவர மீட் பண்ணீங்களா? எதுவும் இல்ல சொன்னாரா? தலைவர சந்திக்கணும்னு எனக்கு அழைப்பு வந்தது. ஓகே. சரி ஒரு அதில் பெரிய உற்சாகமாயிடுச்சு. நாளைக்கு 3 மணிக்கு வாங்க, தலைவர சந்திக்கிறீங்க பனையூர்லன்னாங்க. நான் உடனே போனேன், மறுநாள் போனேன். ஆ 3 மணிக்கு சொன்ன மாரி கரெக்ட்டா தலைவர் வந்துட்டாரு. ஓகே. வந்தவுடனே ஒரு படபடப்பு இருக்கும் இல்லையா? ஒரு தலைவர பார்க்குறோம். அதுவும் இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இவ்வளோ ஒரு அப்படியே இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுடைய இல்லங்களிலும், உள்ளங்களிலும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மனிதர், ஒரு உச்ச நட்சத்திரம். அவர போய் பார்க்குறோம், என்ன பேசுவோம்? அந்த ஒரு படபடப்பு எனக்கு உண்மையிலேயே இருந்தது. ஆ அதுக்கப்புறம் நானு ஒரு உள்ள கிட்ட போறோம். ம். எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவா இருந்தது. நான் வந்து முதலமைச்சரையும் பக்கத்துல இருந்து நான் பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன். பிரதமர்கிட்டயும் பக்கத்துல நின்னு இருக்கிறேன். ஒரு வார்த்தை பேசியிருக்கிறேன். அவ்வளோ உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ அந்த படபடப்பு இல்ல. இவர்கிட்ட எனக்கு அது இருந்தது. அப்புறம் உள்ள அழைச்சிட்டு போனாங்க. உள்ள அழைச்சிட்டு போனோனே சாதாரணமா நின்னுங்க நம்ம பார்த்த உடனே ஒரு பெரிய வைப்ரேஷன் அவர்கிட்ட. எனக்கு நான் அதை உணர்ந்தேன். ஒரு வைப்ரேஷன் அப்படியே ஒரு அமைதியா ஒரு கோவிலுக்கு ஒரு பெரிய பெரிய கோவிலுக்கெல்லாம் போனாங்க. ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பாரு. ஒரு மன அமைதியா அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் அவர் இத்தனை லட்சம் மக்களை வந்து கட்டி இழுத்திருக்கிறாரு. அவர்கிட்ட அந்த அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அந்த ஈர்ப்பு அந்த ஈர்ப்பு அவர்கிட்ட இருக்குது. அதை நான் உணர்ந்தேன். அப்போ கிட்ட போயிட்டு வணக்கங்க, நான் ஓட்டேரி ஜெயக்குமார், அரசியல் விமர்சகர். உங்கள் வீடியோலாம் நான் நிறைய பார்க்குறேன். நீங்கள் நல்லா பேசுகிறீங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நல்லா அருமையாக இருக்குது, நல்லா பேசுகிறீங்க, தொடர்ந்து பேசுங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் தலைவர் அப்படின்னேன். அப்புறம் ஃபேமிலியெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னாரு. எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க தலைவர்னு. நீங்கள்லாம் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், நீங்கள் எல்லாம் கூட இருக்கணும். கண்டிப்பாக தலைவர், நீங்கள் தான் தலைவர் வரப்போகிறீங்க அப்படின்னா. ரொம்ப நன்றி தலைவர். என் பேத்தி, என் பேரன் உங்களுடைய தீவிரமான ரசிகர்கள் அப்படின்னு. அவங்க வந்திருக்காங்களா அப்படி கேட்டார். இல்லை தலைவர், நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன். அவங்கள அடுத்த முறை நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, நான் பார்க்குறேன், நான் சொல்கிறேன், நான் எப்போன்னு சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன், அவங்க அழைச்சிட்டு வாங்க, நான் அவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாரு. இவ்வளோ சாதாரணமாக பேசுகிறாரு, இவ்வளோ எளிமையாக, அவ்வளோ அழகாக இருக்கிறார் மனுஷன். நல்லா அவருடைய வயரும் கரெக்டான உடம்பு, நம்ம சினிமாவில் பார்க்குறத விட பல 100 மடங்கு அப்படியே அழகாக செம்மையாக இருக்கிறார். அப்படியே வா எனக்கு சரிங்க தலைவர் அப்படின்னா அப்புறம் சிரிக்கிறார். நம்ம அப்படியே ஒரு மாதிரி மயங்கி இருக்கிறோம். அவர் தெரிஞ்சுக்கிறார், சிரிக்கிறார். அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தலைவர், ரொம்ப நன்றி. நீங்கள் பேசுங்க, தொடர்ந்து பண்ணுங்கள், ரொம்ப நன்றி, பார்ப்போம், ரொம்ப நன்றி. அவ்வளோ 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 சாதாரணமாக எல்லார்கிட்டையும் அந்த ஒரு பணிவா ஒரு ஆமாங்க, ரொம்ப பணிவுங்க அவர்கிட்ட, ரொம்ப பணிவுங்க. உடம்பு அவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறாருங்க. அவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்குதுங்க, அவ்வளோ கட்டுக்கோப்பாக. அவர் குறைந்தபட்சம் 50, 51, 52 வயசு ஆகுது அவருக்கு. நான் பக்கத்தில் பார்க்குறேன். அவ்வளோ கட்டுக்கோப்பாக